the simple act of faith, ஒரு சின்ன, அதாவது விசுவாசத்தின் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன ஆக்ஷன் ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொண்டு வரும். லிவிங் பை ஃபெய்த், லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தில் வாழுகிற வாழ்க்கை. நாம் விசுவாசத்தில் வாழ்கிறோம். we are not living by sight. நம்ம பார்த்து அல்லது தரிசித்து நடக்கிறது அல்ல, நம்ம பார்க்கிறத நம்புறது இல்ல. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இது விசுவாசித்து நாம் வாழ்கிறோம். விசுவாசித்து வாழ்கிறோம். வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில். அதனால்தான் நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசிகள். ஹலோ, நமக்கு பேர் என்ன? விசுவாசிகள். விசுவாசிகள். பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகுல தண்ணி சொல்லுங்க, நீங்க ஒரு விசுவாசி. நீங்க தான் விசுவாசி. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான் விசுவாசி. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் தான் நமக்கு என்ன இருக்குது? பிழைப்பு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Without the faith there is no life. விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. அப்ப விசுவாசத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? லிவிங் பை ஃபெய்த். விசுவாசத்துல தான் வாழ்கிறோம். நமக்கே தெரியாம நமக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் மேல விசுவாசம். சோ நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். சில பேருக்கு பார்த்தாதான் என்ன இருக்கும்? அந்த நம்பிக்கை வரும். அப்படி பார்த்தாதான் நம்புவாங்க. ஆண்டவரை தோமா சொல்றாருல்ல, நான் ஆண்டவர் உள்ள வந்தாருப்பா, கூட்டிட்டு கதவுக்குள்ள வந்தாரு, எங்களை எல்லாம் பார்த்து பேசினாரு அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் தோமாவால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அவர் சொல்றாரு, அவர் வரட்டும், நான் என்ன செய்வேன்? அவர் நிலால கையை போட்டு பார்த்தாதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன். ஏனோ தோமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு தெரியல, நம்மளும் அப்படிதான் என்ன செய்யறோம்? அவர் வந்ததுனால அவருடைய சந்ததியா மாறிட்டோம் நம்மளும் நினைக்கிறேன். ஆண்டவரை பார்த்தா அவர் ஏதாவது எங்களுக்கு அற்புதம் செஞ்சாதான் நாங்க என்ன செய்வோம்? நம்புவோம். அவர் ஏதாவது செய்யட்டும். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர சொன்னா, ஆண்டவரை தேட சொன்னாலும் எங்களுக்கு இது நடக்கட்டும், நாங்க என்ன செய்வோம்? வரோம். இதை செய்யட்டும், நாங்க வர்றோம். அப்போ நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கறதெல்லாம் விசுவாசம். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்புறோம். எனக்கு வேலை கிடைச்சா ஆண்டவர் இருக்கிறாரு, வேலை கிடைக்கலன்னா ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்கு அற்புதம் செஞ்சா ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் இருக்கிறாரா? ஒரு கொஸ்டின் மார்க். நல்ல பாடுறா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைத்தான் நம்பி இருக்கோமே அப்படிலாம் பாடுறோம். ஆனா அது நடந்தா நம்புவோம், நடக்கலைன்னா? ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போதும் ஆண்டவரை என்ன செய்தார்? அவர் நம்பினார். அது வரும். 99 வயசு ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, ஆனாலும் அவர் என்ன செய்வார்? தருவார். That is faith. அதுதான் விசுவாசம். நடக்கலனாலும் நம்புவோம். நடக்காததை எப்படி நம்ப முடியும்? கண்ணுல பார்க்காததை எப்படி நம்ப முடியும்? அது வேற. நம்ம ஊர்ல பழமொழி, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து அறிவதே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, பார்க்காதவைகளை காணாதவைகளை. நமக்கு காணாதவைகள் என்னது? நித்தியமானவைகள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, பார்க்கின்றவைகள் அல்ல காணாதவைகள். அப்போ இன்னும் வராததெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவாரு. That is faith. இப்போ என் வாழ்க்கையில என்ன செய்ய போகுது? இதெல்லாம்
நடக்க போது. எதெல்லாம் நடக்க நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்குள்ள இப்ப வந்துச்சுன்னா அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார். ஓ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் வர்ற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஹலோ, நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கார். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையவே ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கார். எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார்னா, நீ நம்பு உனக்கு நான் தருவேன், நீ விசுவாசி நான் உனக்கு தருவேன். நம்முடைய வாழ்க்கையை விசுவாசம் இல்லாதவைகளை விசுவாசிக்கும் போது அதெல்லாம் அப்படியே நடக்குது. ஒரு வசனத்தை வாசிக்க, தானியேல் 1ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேல் 6 ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் 6 ஒண்ணப்பா ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புத்திருக்காங்க. 6 ஒண்ணப்பா ராஜ்யத்தின் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் 13 வருஷம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் அறியாமல் இன்னும் 3 பேரையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணினான் என்றார்கள். 10வது வசனம் வாசிப்பா. தானியேலோ என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. சமைச்சிட்டே இருக்கிறதுனால போடுதா. சரி வாசி. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வைத்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். Oh, the simple act of faith. Listen to me. இங்க கவனிங்க. The simple act of faith. What Daniel has done, he knelt down to pray by the window like any other day. He knelt down to pray. அவன் ஜன்னலை திறந்து வச்சு பலகணிகளை திறந்து வைத்து எப்பொழுதும் போல அவன் ஜெபித்தான். That is faith. அதுதான் விசுவாசம். நல்ல கவனிங்க. தானியேல் ராஜா பத்திரத்திற்கு கையெழுத்து இட்டார் என்று கேள்விப்பட்ட பின்னும் அவன் எப்பொழுதும் போல ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான். ஒருவேளை அவன் பயந்திருந்தால் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கலாம், ஜெபம் பண்ணி எப்பயும் போல ஜெபம் பண்ணலாம். Faith is personal but not private. விசுவாசம் என்பது நமக்கு தனிப்பட்ட விதத்துல இருக்கக்கூடியதுதான். ஆனால் அந்த விசுவாசம் தனிப்பட்ட விதத்துல நம்ம அடக்கி வைக்கக்கூடியது அல்ல. அது வெளியே என்ன செய்யணும், பப்ளிக்கா தெரிய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Faith is personal. அது நமக்குள்ள உள்ளது. ஆனால் it is public. அது விசுவாசம் வெளியே என்ன செய்யணும், தெரிய வேண்டும். அது வெளியே தெரியக்கூடாது. நம்ம விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும், விசுவாசம் உள்ள இருக்கும். ஆனா அதனுடைய கிரியை என்ன செய்யணும். ஹலோ இருக்கீங்களா? விசுவாசம் உள்ள இருக்கும். எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா where is that action? கிரியை இருக்கு. விசுவாசம் உள்ள இருக்கணும், கிரியை வெளியே இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப விசுவாசம் உள்ள மனசுக்குள்ள இருக்குங்க. எனக்கு விசுவாசம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா, தானியேல் எப்பயும் போல like any other day, எல்லா நாளும் அவன் செய்தது போல தானியேல் இப்ப என்ன செய்தான், அவருடைய பலகணிகளை திறந்து வச்சு அவன் என்ன செய்தான், 3 வேளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாலும் சரி, அங்க முத்திரை விழுந்தாலும் சரி, அங்க ஆர்டர் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்தவர், இந்த ராஜாவை காட்டிவர், அவர் அதிகாரம் நிறைந்தவர், இந்த பத்திரத்தை அவர் பெரியவர் அப்படின்னு அவர் அறிந்திருந்தார். சந்தேகம் நமக்கு பைபிள் எடுத்துட்டு ரோட்ல நடந்து வரும்போது கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருக்கும்.
பைபிள் அப்படியே கையில் வச்சுட்டு பைபிளை கருப்பு புத்தகம் இந்த பைபிளை தூக்கிட்டு அப்படி வந்தவங்க எல்லாரும் ரோட்ல நம்மளை என்ன செய்வாங்க, இவன் பைபிளை தூக்கிட்டு போறானே அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அதனால என்ன செய்வோம், ஒரு 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 பைக்குள்ள போடுவோம் பைபிளை, அதை அப்படியே சுத்துவோம், அப்படியே பக்கத்துல வச்சுட்டு அப்படியே வருவோம். நம்ம பைபிள் கொண்டு போறோம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒருவேளை எங்கேயாவது பப்ளிக்ல உட்கார்ந்து ஒருவேளை பைபிள் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நம்மளால பைபிள் படிக்க முடியுமா? ஒரு டிராவல்லையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் இருக்கும்போது நேரத்தை எடுத்து நம்மளால படிக்க முடியுமா? அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்திருந்தது. ஒரு கார்னர், ஒரு செருப்பு தைக்கிறவர், அவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு வேலை ஒன்றும் வரல, அதனால அவர் பைபிள் எடுத்து படிச்சுட்டு அந்த போட்டோ நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஒரு நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு சென்னை டு திண்டுக்கல் வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஏசி கோச். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு லேடி, அவங்க ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க வந்து ஒரு டவல் எடுத்துட்டு வந்து அந்த பாத்வேல வச்சாங்க. அது உடனே குழந்தான் போட்டாங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஒன்றுக்கும் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க பாட்டு வந்து டவலை வச்சு மோந்தால் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யோசித்தேன், நம்ம அப்படி ஒரு நாளும் செஞ்சது இல்லையே. பப்ளிக்ல நம்ம போய் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம மனசுக்குள்ளதான் என்ன செய்வோம், இல்லை மனசுக்குள்ள ஜோம் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஜோம் பண்ணுவோம். சில பேர் சாப்பிடும் போது கூட பப்ளிக்ல ஒரு ஒரு பார்ட்டியில சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஜோம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னே தெரியாது. சாப்பாடு வச்சோடனே படக்கு எடுத்து வாயில போட்டோம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு மாற்றி உங்க முன்னால பிளேட்ல சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கும்போது அதை என்ன செய்தார், ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு சாப்பாடும் நீங்க ஆசீர்வதிக்கணும். அதை ஜோம் பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். அதை பப்ளிக்ல செய்யறதுக்கு சில பேருக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரியும், நம்ம ஜோம் பண்ண அவங்க ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க. அதுக்காக நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. சில பேர் சாப்பாடுக்கு ஜோம் பண்ணுங்கன்னா அவங்க பசியில உட்காந்துருப்பாங்க. நம்மளால எந்த ஆண்டவரே ஆபிரகாம் சாப்பாட்டை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவன் சாப்பாட்டை ஆசீர்வதித்து ஈசாக்கோட சாப்பாட்டை ஆசீர்வதித்து அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அப்படின்னு அப்படியெல்லாம் போய் கடைசியில ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவன் பசியில குடிச்சுட்டு சாப்பாடு எந்த நேரத்துல எங்கெங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். நீங்க தனி ஜெபத்துல போய் நீங்க என்ன செய்யலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம். ஓகேவா? ஜெபம் பண்ணும்போது எங்க எப்படி ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. ஒரு ஒரு டெத் வீட்ல போய் ஜெபம் பண்ணிட்டாரு. எப்படி ஜெபம் பண்ணிட்டாரு, அவர் எப்படி போல ஜெபம் பண்ற மாதிரி, ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களே மரண வீட்டுக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் பாடி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக நான் செத்தது நல்ல நேரமா. அப்கோர்ஸ் ஒருவேளை அவர் ஆண்டவர்கிட்ட போயிருந்தா நல்ல நேரமா இருக்கலாம். சில பேர் பார்த்தா ஜோம் பண்ண தெரியாது, என்ன ஜோம் பண்றது தெரியாது. சில பேர் நான் கூட அப்படி முடிச்சிருக்கேன், அவன் குடிச்சிட்டே செத்து போயிருப்பான். அங்க போய் ஜோம் பண்றதுக்கு பைபிள் வச்சுட்டு பண்ணிட்டு இருப்போம். என்ன ஜோம் பண்றது, இந்த குடிச்சு இப்படி செத்துருக்காங்க, அவரை பரலோகத்துக்கு போகணும்னு ஜெபம் பண்றதா, எங்க போகணும்னு சொல்லி உடனே நான் அப்படி நியூட்ரலா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தான். முடிஞ்சிருச்சு. அவன் எங்க போற அதை பத்தி கவலை. சில பேர் சாகு கிடக்குற இவர் நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் ஒருத்தர் அப்படிதான் சாகு கிடக்குற நேரத்துல ஒருத்தருக்கு ஜெபம் கூப்பிட்டாங்க. அவர் போய் இவருக்கு உயிர் தரதுக்கு ஜெபம் பண்றதா, இல்ல உழைக்கிறதுக்கு ஜெபம் பண்றதா, இல்ல மறைக்கிறதுக்கு ஜெபம் பண்றதா, அந்த அவஸ்தை கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு ஜெபம் பண்றதுன்னு தெரியாம அவர் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். யாருக்குமே புரியாது. அது மாதிரி ஜெபம் பண்றது வந்து எந்த நேரத்துல என்ன ஜெபம் பண்ணணும், எப்போ எப்படி ஜெபம் பண்ணணும், அப்படியே இழுக்க கூடாது. நல்ல முழு ஜெபத்துல எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணலாம். மற்ற நேரங்களில் நீங்க உங்களை ஜெபம் பண்ண சொன்னா உடனே அப்படி ஜெபம் பண்ணணும்.
சரி, அப்ப இவன் பலகரைகள் திறந்திருக்க எப்பயும் போல ஜெபம். அது ஒரு சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அது ஒரு சின்ன, அதுக்காக அவன் கதவை சாத்தல. இந்த கொரோனா டைம்ல கூட நம்ம வீட்டுல உட்கார்ந்து எல்லாரும் என்ன செய்தோம்? வீட்டில் தான் ஆராதனை, சர்ச்சு நடக்கக்கூடாதுன்னா பரவாயில்ல, இடம் தான் மாறுது, நாங்க எப்பயும் போல என்ன செய்வோம், ஆராதிப்போம் சொல்லி நம்ம பயங்கரமான ஆராதனை நடந்துச்சு. தட் இஸ் த சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம். ஏனென்றால் ராஜாவுடைய முத்திரையை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? குடைத்து போட முடியும். தாவீதுக்கு ஒரு விசுவாசம். ஒருவேளை ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தாலும் அதை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அந்த கட்டளையை மாற்ற முடியும். இன்னைக்கு வரைக்கும் மாறல, இப்ப வரைக்கும் அது மாறல. ஆனாலும் தானியேல் என்ன செய்யலாம்? சொல்லுவீங்க, பக்கத்துல இருக்கும் கேட்க சொல்லுங்க. மாறல ஆனா ஜெபம், மாறல ஆனா ஜெபம், மாறல ஆனா ஜெபம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? மாற்றுவார். The simple act of faith. அது ஒரு சின்ன விசுவாசத்தின் கிரியை. எனக்கு அருமையானவர்களே, அதுதான் அற்புதத்தை என்ன செய்து கொண்டு வந்தது. ஒருவேளை தானியேல் அப்படி திறந்து வச்சு ஜெபம் பண்ணல அப்படின்னா, அந்த விசுவாசம் அவருக்குள்ள இல்லைன்னா இது வெளியவே என்ன செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அது பிரச்சனையா மாறி இருக்கலாம். இன்னைக்கு கூட ஒருவேளை உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரை தேடுறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். நீங்க ஆராதனைக்கு போறதுனால உங்க குடும்பத்துல சண்டை வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கலாம். எனக்கு உண்மையான தேவ பிள்ளைகளே, இந்த சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், உங்களுடைய சின்ன விசுவாசத்தின் ஆக்ஷன் இதெல்லாம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது, தேடுறது, பிரச்சனை மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் அற்புதம் செய்கிறவர். எல்லாவற்றையும் ஒரு நாள் மாற்ற வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த பிரச்சனையிலையும் நமக்கு காணாத ஒண்ணு இருக்குது, நம்ம பார்க்காத ஒண்ணு இருக்குது. என்னது? நம்ம பார்க்காதது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரச்சனை தான், நம்ம பார்க்காதது என்னது? அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து போயிடக்கூடாது. இந்த பிரச்சனையை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குழப்பத்தின் மத்தியில, பிரச்சனை மத்தியில இருக்கும்போது ஜன்னல்லாம் சாத்து, கதவெல்லாம் சாத்து. நம்ம எப்பயும் போல அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போ அமைதியா இருக்கணும், இது அமைதியா இருக்கிற நேரம் அப்படின்னு இல்லாம, இப்போ உடனே வீட்டுல சண்டை வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா, உடனே அமைதியா இருக்கணும், என்னவும் செய்யக்கூடாது. இப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு இல்லாம, தானியேலை போல எப்பயும் போல அவன் எப்பயும் என்ன செஞ்சான்? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் நேரறையிலே எருசலேமுக்கு நேராக கதவுகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக பலியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முன் செய்தது போல நீங்க எதுவுமே மாத்திரக்கூடாது. நீங்க பயந்துட்டு ஐயோ இப்படி ஒரு வந்துருச்சு, அப்ப நம்ம இதோட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இனிமே நம்ம ஆராதனை செய்யக்கூடாது, ஆராதனைக்கு போகக்கூடாது, இனிமே உபாசம் போடக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துச்சு இதை செய்யக்கூடாது, அதை எதையுமே நிறுத்தக்கூடாது. எல்லாமே நமக்கு விரோதமா இருக்கணும், எல்லாமே எதிராக இருக்கணும். ஆனா நான் முன்னால செய்தது போல நான் எப்படி ஜெபிச்சனோ அப்படி நான் ஜெபிக்க போறேன். எப்படி ஆராதிச்சனோ நான் அப்படி நான் கர்த்தரை என்ன செய்ய போகிறேன், ஆராதிக்க போறேன். எப்படி நான் ஆண்டவருக்கு விசுவாசமா ஓடனோ அப்படிதான் நான் என்ன செய்ய போறேன், ஓட போறேன். இன்னும் அதிகம் பக்தர் பாடுகிறார், எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும்
சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவருக்குள்ள நான் எப்பொழுதும் இருப்பேன். எல்லாமே எதிராக இருக்கட்டும், எல்லாம் பிரச்சனையா இருக்கட்டும். ஏன்னா என் கண்ணில் நான் பார்க்காதது, இதெல்லாம் நான் பார்க்கறதெல்லாம் பிரச்சனை தான். என் கண்கள் பார்க்காத ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எனக்காக ஒரு விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்காக ஒரு சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். நிச்சயம் அதை தருவார். ஹல்லேலூயா. The simple act of faith. Maybe it is personal, but it is not private. ஒருவேளை விசுவாசம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு, ஆனால் அதனுடைய கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. இருக்கிறார்களே, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா அதை கிரியையில நாம் என்ன செய்கிறோம். தானியேல் விசுவாசித்தான், அதை கிரியையில காண்பித்தார். ஒருவேளை சிங்கக்குட்டிக்குள்ள போட்டிருந்தா கூட அங்கேயும் யார் தான் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயும் யார் இருக்கிறார்? ஆண்டவர் தான் இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் ஜன்னலை திறக்க வைத்தது. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க மூடி வச்சிருக்கீங்க. You have been closing so many things in your life. உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பல காரியங்கள் உங்களுக்குள்ள இன்னும் பூட்டி தான் இருக்கு. இந்த காலை வேளையில விசுவாசத்தோட உங்களிடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில நீங்கள் திறந்து வையுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ திறந்து வைத்தா கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள ஆண்டவர் அனுப்புவார். நீ எதெல்லாம் திறந்து வைக்கிறையோ அதிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள என்ன செய்யும், இறங்க ஆரம்பிக்கும். தானியேல் பலகணிகளை திறந்து வைத்தார். தானியேல் கர்த்தர் என்ன செய்தார், உயர்த்தினார். அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கணும், ஆண்டவருக்காக திறக்கணும். இருதயத்தை முதல் திறந்து. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஆசையே நல்லது, அது இருதயத்தை மூடி வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள். ஒருவேளை ஆண்டவரை தேடி போயிட்டா அல்லது ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியாதோ, இது உலகத்தை அனுபவிக்க முடியாதோ. சோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணேன். இந்த விஷயத்துல இந்த க்ளோஸ் பண்ண அது எல்லாத்தையும் நாம் அடைத்து வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிரியை நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் என்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க திறக்கிறீங்களோ அன்னைக்கு தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்காக நீங்கள் திறக்கப்படுது. தானியேல் திறந்து வைத்திருந்தார். முன் எப்பொழுது போல என்ன நடந்தாலும் சரி. இன்னைக்கு ஒருவேளை கவர்மெண்ட் அகைன்ஸ்டா இருக்கலாம், அதிகாரிகள் எதிராக இருக்கலாம், ஆனால் முன் எப்பொழுதும் போல எல்லாவற்றையும் திறக்க நீங்கள் ஆயத்தமா. எனக்கு இந்த காலங்களில் உங்களுடைய சின்ன விசுவாசம் பார்க்காதவைகளை, நம்முடைய கண்கள் பார்க்காதவைகளை நாம் திறந்து வைப்போமானால், நம்முடைய கண்கள் பார்க்காதவைகளை நம்முடைய சிந்தையை கொண்டு வந்து நான் காணாதவைகளை அவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். இதுவரைக்கும் நடக்கல, இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, இதுவரைக்கும் எல்லாம் தடையா தான் இருக்கு, இதுவரைக்கும் எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் பயங்கர போராட்டமா தான் இருக்கு, எல்லாமே பிரச்சனை தான். ஆனாலும் என் கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணட்டும், கர்த்தர் எனக்குள் வரட்டும், என் விசுவாச கதவு திறக்கட்டும் என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்காக திறந்து வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்குள்ள என்ன செய்வார், கிரியை செய்வார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம். விசுவாசத்தே ஆவியார் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் I believed and therefore I spoke. நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகளை, நம்ம பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய வார்த்தைகள் என்ன பேசுறோமோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் உங்களுடைய லைஃப். ஆண்டவர் அவரை போல நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏன்னா அவரை போல நம்ம மாறுகிறோம். நம்ம அவரை போல, அப்ப ஆண்டவரை போல நாம் மாறுபடுறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள்,
ஆண்டவர் பேசுறது எல்லாம், அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது? செயலாய் மாறும். அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றும் பொழுது நம்ம பேசுகிறது எல்லாம் நம்ம லைஃப்ல என்ன செய்யும்? நடக்கும். எத்தனை பேர் அது விசுவாசம்? நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் எங்க உருப்படவே மாட்டேன். என்னால ஒண்ணும் முடியாது, எனக்கு எப்படியோ வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இன்னும் ஏதோ கொஞ்ச நாள் இழுத்துக்கோ பறிச்சு போன அப்படி ஓட்டம். அப்படி பேசினா அப்படிதான் இழுத்துக்கோ பறிச்சு போனா என்ன செய்யும்? ஆனா நீங்க விசுவாச வார்த்தையை பேசும்போது ஒருவேளை வியாதி இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி பேசுறீங்கன்னா ஆண்டவர் பலன் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? உங்க வாயில நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையா ஆண்டவர் என்ன செய்யும்? ஏன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது கிரியை செய்வது. அதே போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அதை என்ன செய்யும்? Our words are designed to deserve. Our words are designed to deserve. நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன 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 பேசப்படுதோ அதை பெற்றுக்கொள்ளுகிறதா தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அப்படி உருவாக்கி வச்சிருக்கார். பிள்ளைகளை பேசும்போது நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளை திட்டும் போது கோபத்தில் திட்டுற வார்த்தைகள் எல்லாம் என்னன்றத நீங்க கவனி. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்புறம் பிள்ளை அப்படியே மாறி உருப்படவே மாட்ட, அது பிள்ளை திட்டு. நீ அப்படி போயிடுற, நீ இப்படி போயிடுற, அது கோபத்துல. அதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும், பேசணும். நீங்க என்ன பேசுறீங்களோ நாளைக்கு இப்ப தெரியாது, பிள்ளைகள் அப்புறம் வளர்ந்து பெருசா வரும்போது அது கஷ்டப்படும் போது அப்பதான் நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம பிள்ளைகளை நம்ம இப்படி என்ன செஞ்சோம், கேர்ஸ் பண்ணிட்டோம். கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு அளவு, யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம். நிறைய பேருக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. செல்ஃப் கண்ட்ரோல், இட் கம்ஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். செல்ஃப் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியினால தான் வரும். நீங்க கோபப்பட்டா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா, வாய் இருக்குனால என்ன வேணாலும் பேசுனீங்கன்னா உங்க வாய் என்ன பேசுதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். சில பேர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நான் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அவன் செத்துருவான். எல்லாரும் சேர்ந்து என்னை கொன்றுவீங்க போல பேசுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொன்றுவீங்க, வீட்டில் எல்லாரும் என்னை கொன்றுவீங்கன்னா நாங்க கொல்ல மாட்டோம், கொல்ல வேண்டிய வந்து அவரை கொன்றுவோம். அப்படி பேசுங்க, எல்லாரும் என்னை அப்படி அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா அப்போ விசுவாசம் எது இல்லை, உங்களுக்கு இல்லை. அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம லைஃபா மாறிடும். நீங்க அறிக்கை பண்றதுதான் நடக்கும். நீங்க சொல்லும் போதே நான் ஆசீர்வாதம் கர்த்தர் என்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். அதுக்குரிய எந்த சூழ்நிலை இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். நானும் என் பிள்ளைகளும் என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக எழுப்ப நிற்போம். நாங்கள் ஊழியர் இப்படி வார்த்தைகளா பேசணுமா ஒழிய எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாபமா பேசுறது. அப்படி யாராவது இது வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க, இனிமே ஒவ்வொரு வீட்லையும் ஒரு இன்டர்காம் வச்சுதான் கேட்க என்ன நடக்குது. உங்களுடைய வாய் வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையா மாறும். நீங்க சொல்லும் போதே ஆண்டோட அறிக்கை பண்ணும்போது சொல்லணும், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வீட்டில் ஆகாய குறையில்லை,
தேவைகள் ஒன்றும் தடையில்லை. என் வீட்டில் ஆகார குறையில்லை. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. ஆண்டவரை பார்த்து நம்ம பேசும்போது, நம்ம வீட்டுல பேசும்போது, நம்ம போற இடங்கள்ல எங்க போய் பேசினாலும் சரி, என்னை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். விசுவாச வார்த்தைகள் அது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்படியே மாறும். அதனாலதான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்தேன் ஆகையால். விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்கு பேச்சே வராது. ஹலோ, விசுவாசம் இருந்தா, ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தான்னா உங்களுக்கு என்ன வரும்? பேச்சு வரும். இல்லைன்னா பேச்சு வராது, மூச்சு வரும். ஒரு மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யறதுன்னே தெரியாது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறமாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏதாவது வந்து நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே ரொம்ப ஐயோ அப்படியா இப்படியா ஒண்ணு தான் பெருசாவே. ஆனா விசுவாசம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ போய் உன் பையனை என்ன செய்ய? பலி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவரே என் பையனையா 100 வயசுல பெற்ற பையனையா, கர்ப்பமே செத்ததுக்கு அப்புறம் வந்து இன்னொரு பிள்ளை எங்க இருந்து வரப்போகுது? தயவு செய்து அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, அப்பசமமா பேசாதீங்க ஆண்டவரே அப்படின்லாம் ஆபிரகாம் சொல்லாத. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? மரித்த ஈசாக்குல இருந்து உயிருள்ள ஒரு ஈசாக்கு அவரால் என்ன செய்ய? ஒன்னும் இதுவரைக்கும் நான் பார்க்கல. ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா எல்லாமே இருக்கு, விறகு இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாமே சாரி விறகு இருக்கு, பலிபீடம் இருக்கு, ஆனா ஆடு மட்டும் இல்லையே. அதுக்கு ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தை, அந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் இருந்தனால்தான் பலிபீடத்தை கட்டுறதுக்கு ஆபிரகாமால் என்ன செய்தது? முடிந்தது. இப்போ ஈசாக்கை தூக்கி பலிபீடத்துல வைக்கவும் முடிஞ்சது. ஈசாக்கை வெட்டுறதுக்கு அந்த அருவாளை தூக்கவும் முடிஞ்சது. விசுவாசத்துலதான் ஆராதனைக்கு வரவும் முடியும். விசுவாசத்துலதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். விசுவாசத்துலதான் ஆண்டவருக்காக ஓட முடியும். விசுவாசத்துலதான் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்க முடியும். விசுவாசத்துலதான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் என்ன பேசுகிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா the life, நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம பார்க்கிறதுனால இதுவரைக்கும் எதுவுமே உங்க வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம். இதுவரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் வரல. இப்போ வரைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கும். இப்போ வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. கடனை கட்டவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ வரைக்கும் இந்த தேவைகள் எதுவுமே சந்திக்கப்படவில்லை. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அது 18வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 3:18. அந்த சாயலாகத்தானே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை போல மாற்றுறார். நம்மளை போல ஆண்டவர், அவரை போல ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? மாற்றுறது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தைகளை போல நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? God designed our words to carry weight like this. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கனம் இருக்கிறதோ, வெயிட் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஒரு வெயிட் நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பலவீனமான வார்த்தைய பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைய பேசக்கூடாது. எதுவுமே இல்லையா? நம்ம என்ன சொல்லணும்?
கர்த்தர் என்னை என்ன செய்வார்? ஃபாதர் பாடுறார், எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல எல்லாமே எதிராக இருக்கட்டும், ஆனா என்னை நடத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதுல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் பேசுற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு விசுவாசம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு விசுவாசம் ஒரு அற்புதம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நீங்க வாசிக்க வேண்டாம். மார்க் 2:2 அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவர்கள் தேவனுடைய ஆண்டவர் இருக்கிற அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ சுற்றிலும் பயங்கர ஜனக்கூட்டம், வீட்டுக்குள்ள போக முடியல. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர்கள் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறார். வழி இல்லை, எப்படியாவது இவனை வீட்டுக்குள்ள இறக்கி ஆகணும். அவர்கள் போய் மேல் கூட என்ன செய்தார்? தரப்பாக்கி அவங்க உள்ள என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு பக்கத்துல அவனை இறக்கிறார். See, it is an act of faith. அவர்களுடைய விசுவாசத்தின் இந்த 4 பேருக்கும் இருந்த விசுவாசம், 4 பேருக்கு மட்டும் இருந்த இந்த விசுவாசம் இந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்தது? சுகப்படுத்தினது. அவர்களுடைய விசுவாசம் அவர்கள் குருவையை திறக்கும்படி செய்தது. அவர்களுடைய விசுவாசம் இவனை கட்டளிலே தூக்கி வரும்படி செய்தது. அவர்களுடைய விசுவாசம் ஆண்டவர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அவனை இறக்கும்படி செய்தது. ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இவருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? சொல்லுங்க. மேபி உங்களுடைய விசுவாசம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அற்புதத்தை பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசிச்சா உங்க புருஷனுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிச்சா உங்க மனைவிக்கு என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிச்சா உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசம் உங்க நண்பர்களுக்கு அற்புதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். முறையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது விசுவாசத்துக்கு கிரியையில காமிக்கிறதுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் தருவார். சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் தருவார். விசுவாசத்தை கிரியையில காமிக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் தரும்போது அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் தருவார் உங்களுடைய விசுவாசம் பலப்படுற மாதிரி. அப்ப சூழ்நிலையை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இவ்வளவு பெரிய கூட்டம், அந்த 4 பேர் கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள நம்ம எங்க அவளை கொண்டு போறது? சரி வாங்க வீட்டுக்கு போயிடலாம். அவங்க என்ன செய்யல? போகல. அவர்களுடைய விசுவாசம் கதவு இல்லைனாலும் சரி வாட்டை என்ன செய்யும்? கிடைப்போம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படிதான். ஐயா இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை நான் என்ன செய்வேன்? இந்த வாசல் இல்லைன்னா வேற ஒரு வாசலுக்குள்ள நான் என்ன செய்வேன்? இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு தடவை நான் என்ன செய்வேன்? இன்னொரு இடத்துல அந்த விசுவாசம் முயற்சி அவர்களுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இவங்களை என்ன செஞ்சிடணும்? கொண்டு போயிடணும். அவர்கள் ஒருபோது என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. ஆகையினால் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். கருமையானவங்க, இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சா உங்க குடும்பத்துல அற்புதம் வரும். நீங்க விசுவாசிச்சா உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிச்சா உங்க கணவருக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு என்ன செய்யும்? அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு என்ன ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Unexpected time and unexpected sources with unexpected people. நாம் சற்றும் எதிர்பாராத நேரத்தில், சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து, சற்றும் எதிர்பாராத மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். மகிமைப்படுத்துங்கள். எனக்கு தேவ சமூகத்தில் நாம் கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிறார். நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறார். எபேசியர் வாசிக்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு
நாம் கேட்கிறதற்கும் அதிகமாய், நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் அவர். நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தா இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல, இதுவரைக்கும் எந்த எந்த சூழ்நிலையும் சாதாரணமாய் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை, இதுவரைக்கும் கஷ்டம் தாயா, இப்போ வரைக்கும் வேதனை தான், இப்போ வரைக்கும் பிரச்சனை தான், இப்போ வரைக்கும் குறைவுகள் தான், ஆனால் காணாதவைகளை விசுவாசிக்கிற நமக்கு இனி வரப்போகிறவைகள் ஆசீர்வாதமானவைகள், இனிய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறவைகள் பெரியவைகள், இனிய குடும்பத்தில் அவர் செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள் என்ற நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். எல்லாருடைய கண்களை மூடுவோம். தெய்வ சமூகத்தில் நம்ம வெப்பப்படுத்து இந்த காலங்களில் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. சொல்லுங்க, அற்புதத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஓ என்னுடைய விசுவாசம் பெரியது, எனக்குள் இருக்கிற இந்த விசுவாசம், ஓ எனக்குள் உள்ள இந்த சின்ன விசுவாசம், அதை கிரியையில நான் காண்பிக்க எனக்கு உதவி சாரமாக்குறேன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் பெரிதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நம்பி இருக்கோம் இயேசுவா. நம்பிக்கையோட அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நம்பி இருக்கோம் இயேசுவா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவா. ஆமென். உம்மையே நம்பி இருக்கோம். இந்த அற்புதம் செய்யலாம். ஒரு விசுவாசம் நமக்குள்ள பிறக்கட்டும். நாம் பார்க்கிறதுனால நம்புகிறவர்களால அல்ல, எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விசுவாசத்தில் வாழ்கிறவனா, என் வாழ்க்கையே, என் உயர்வே, என் ஆசீர்வாதமே அவருடைய விசுவாசத்தில், அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தில் நான் நம்புறேன். ஆண்டவருக்கு எல்லாருடைய ஒப்பு கொடுப்பேன். நான் நம்புறேன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நான் உங்களை நம்புறேன். இதுவரைக்கும் எந்த தடை இருந்தாலும், எதுவுமே நடக்கவில்லை, எல்லாம் எதிராக இருந்தால் நான் உங்களை நம்புறேன்னு சொல்வீங்க. ஆண்டவரே,
என் பிரச்சனை இன்னும் மாறவில்லை, ஆனாலும் நான் நம்புறேன் ஆண்டவரே. ஓ, என் வியாதி இன்னும் தீரவில்லை, ஆனாலும் நான் நம்புறேன் நீங்க அற்புதம் செய்வீங்க. ஓ, என் போராட்டம் தீரவில்லை, ஆனாலும் நான் நம்புறேன்ப்பா. I believe in you, Lord. அவங்க நம்புறேன். எல்லாருடைய கண்களை மூடி சொல்லுவோம். எல்லாருடைய கண்ணை மூடி, யாரும் அவங்க பார்க்க வேண்டாம். எல்லாருடைய கண்களை மூடுங்க. ஏசப்பாவோட பேசி நம்புறேன், நான் நம்புறேன். வாய் திறந்து சொல்லுங்க, நான் நம்புறேன். கண்களை மூடி, ஓ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன். ஒருவேளை இன்னும் என் பிரச்சனை மாறல, இன்னும் என் வேதனை தீரல, ஆனால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தான். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எந்த ரிசோர்ஸஸும் இல்லாத ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்தது போல எனக்கும் அவர் அற்புதம் செய்வார் நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை கீழே போட்டுக்கொண்டு, பரிசுத்த பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, வியாதி பலவீனங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தேவ வல்லமை ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை முழுவதுமாய் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ பிரசன்னம் அவர்களை மூடும்படியாய் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இன்றைக்கு இருந்தது போல அல்ல, இதுவரை இருந்தது போல அல்ல, வித்தியாசமானவர்களாய் ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவன் அவர்களை நடத்தும் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தின் சின்ன கிரியை அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரணும். தானியேல் முன் எப்பொழுதும் போல பல கனிகளை திறந்து வைத்து ஜெபித்தது போல ஆண்டவரே, இவங்க விசுவாச ஓட்டம் வளர்ந்துடக்கூடாதுப்பா. இவங்க நம்பிக்கை இன்னும் அதிகமாய் வளரட்டும். உண்மையே பின்பற்ற தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மேலான பிரசன்னம் அவர்களை கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவன் கூட அவர்களை நடத்துவீராக. தேவைகளை சந்திக்க ஆச்சரியமாய் வழி நடத்துகிற தகப்பன் அவர்களை கரம்படிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் இப்பொழுது நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து விடுதலையோடு கூட நீர் அவர்களை அனுப்பும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். May God bless you.